ஐயா, காலையில் கடையை திறந்ததுமே வந்து உட்காந்துருக்கான் பாரு. முகத்தை பார்த்தாலே கடுப்பா இருக்கே. இது என்னது, கண்ணை திறந்து வச்சுக்கிட்டே தியானம் பண்ணுவானோ என்னவோ தெரியல. ப்ரோ, ஒரு 5 டீ பார்சல் பண்ணுங்க. சுகர் கொஞ்சம் தூக்கலா போடுங்க. என்னன்னு 5 டீ போதுமா? மழையா இருக்குல்ல, 2 டீ எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு போங்க, எனக்கும் லாபம் தானே. என்னன்னு கடையில வியாபாரம் எப்படி போயிட்டு இருக்கு? 5 டீ கேட்டா எக்ஸ்ட்ரா 2 டீ வேணுமான்னு கேக்குறீங்க. வியாபாரமா எங்கன்னே போகுது? காலையில இருந்து மழை பெஞ்சிட்டே இருக்கு பாருங்க, ஒரு ஆளை கூட காணல. காய்ச்சி வச்ச பாலெல்லாம் தூரதான் ஊத்தணும் போல இருக்கு. ஆமா ஆமா, மழை வந்ததுனாலதான் உன் கடையில கூட்டத்தையே காணும். 1 லிட்டர் பால்ல 2 லிட்டர் தண்ணியை ஊத்துறா, யாருடா வருவான் உன் கடைக்கு? ஏதோ எங்க போதாத நேரம் நாங்க வர்றோம். நீங்க ஒண்ணு நினைச்சுக்காதீங்க தம்பி, இவனுங்களுக்கு என் மேல ஒரே பொறாமை. சரி சரி, வருத்தப்படாதீங்க. நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். யாருன்னு இருந்தாலு ஏன் மலையில உட்கார்ந்து விட்டத்தை பார்த்துட்டு இருக்காரு? ஐயோ தம்பி, அந்த ஆளை பத்தி மட்டும் என்கிட்ட கேட்காதீங்க. யாருன்னே தெரியல, கடையை திறந்தா போறோம் நேரா வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு. சில நேரம் டீ வாங்குறவரை கூட அடிப்பாங்கன்னா பாத்துக்கோங்களேன். அது ஒரு பைத்தியம். இந்தாங்க தம்பி, நீங்க கேட்ட டீ. இந்த மலையில நனைஞ்சிட்டு இருக்காரே, பார்க்கவே பாவமா இருக்கு. ஐயோ என்ன தம்பி, அந்த பைத்தியத்தை பார்த்து கை நீட்டிட்டீங்க பாருங்க, அது உங்களை பார்த்து தான் வந்துட்டு இருக்கு. எவ்வளவு தைரியம் இருந்தா டீ கவரையே தட்டி விடுவேன். இனி இப்படி செய்வ. இன்னைக்கு நான் தரக்கூடிய அடியில நீ இந்த பக்கமே வரக்கூடாது. இனி இப்படி செய்வியா? ஐயோ யோ, அடிக்காதயா. ஒரு வயசானவரை இப்படி தள்ளி விடுறிய? எப்படி இருந்த மனுஷன் தெரியுமா அவரு? அப்படின்னு சொல்லி ராமமூர்த்தி ஐயாவோட கதையை சொல்ல ஆரம்பிச்சாரு. இதுதான் ராமமூர்த்தி ஐயாவோட வீடு. இது அவரோட மகள் கயல்விழி. கல்லூரி படிப்பை முடிச்ச கயல்விழி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்காக படிச்சுட்டு இருந்தா. கயல்விழியோட அம்மா அவ கை குழந்தையா இருக்கும்போதே இறந்துட்டாங்க. ராமமூர்த்தி தன்னோட பொண்ணை ஒரு அரசாங்க அதிகாரியா பார்க்கணும்னு ஆசைப்பட்டாரு. ஒரு நாள் ராமமூர்த்தி சந்தைக்கு போயிட்டு வரும்போது அவர் பின்னாடியே ஒரு பசுமாடு வந்துச்சு. கல்வி அப்பா, யார் வந்திருக்காங்கன்னு பாரு. சந்தையில கத்திரிக்காய் மூட்டையை வித்துட்டு வரும்போது என் பின்னாடியே வந்துச்சு இந்த பசு. நான் பக்கத்துல எல்லாம் விசாரிச்சு பார்த்தேன், யாரும் எதுவும் சொல்லல. அதான் கந்தசாமி கிட்ட ஒரு கட்டு வக்கீல வாங்கிட்டு 2 பேரும் அப்படியே நடந்தே வந்துட்டோம். கதை நல்லா தான் இருக்குதுப்பா. எது எப்படியோ நம்ம வீட்டுக்கு புதுசா ஒரு ஆள் வந்தாச்சு. இனி நாம 2 பேர் இல்ல 3 பேரு. ஆமா, இவளுக்கு ஒரு பேர் வைக்கணுமே. லட்சுமி அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டா கயல்விழி. நாட்கள் சென்றது. ஒரு நாள் கயல்விழி வீட்டிற்கு போஸ்ட்மேன் வந்தாரு. கயல்விழிங்கிறது நீங்க தானாம்மா? உங்க பேருக்கு கவர்மெண்ட்ல இருந்து ஒரு லெட்டர் வந்திருக்கு. என்னது, கவர்மெண்ட்ல இருந்தா? நிஜமாவா சொல்றீங்க? என்னம்மா நீ முதல்ல லெட்டர் வாங்கி படிச்சு பாருமா. நான் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டேன். அப்பா அப்பா அப்பா, நான் உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி சொல்ல போறேன். கண்டுபிடிங்க பாப்போம். சந்தோஷமான செய்தியா? என்னம்மா அது? சொல்லுமா சீக்கிரம். அப்பா, நான் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமை பாஸ் பண்ணிட்டேன். அப்பா, பட்ட கஷ்டம் எல்லாம் போயிடுச்சுமா, ரொம்ப சந்தோஷம். எல்லாம் நம்ம லட்சுமி வந்த நேரம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் சந்தோஷப்பட்டுட்டாங்க. இந்த விஷயம் ஊர் மக்கள் எல்லாருக்கும் தெரிய வந்தது. எல்லாரும் லட்சுமி வந்த நேரம் நல்ல நேரம்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. எல்லாரும் லட்சுமியை கையெடுத்து கும்பிட ஆரம்பிச்சாங்க. சில நாட்களுக்கு அப்புறமா லட்சுமி கர்ப்பமானா. அதை கேட்ட ராமமூர்த்திக்கு சந்தோஷத்துல ஆனந்த கண்ணீரே வந்தது. கயல்விழியும் ரொம்ப சந்தோஷமா இருந்தா. இப்படியே நாட்கள் ஓடிட்டே இருந்தது. ராமமூர்த்தி வழக்கம் போல லட்சுமியை புல் இருக்கிற இடமா பார்த்து கட்டிட்டு தன்னோட வேலையை பார்க்க கிளம்பிடுவாரு. தூரத்துல ஏதோ இருக்கிறத பார்த்த லட்சுமி அதை சாப்பிடணும்னு நினைச்சது. பாவம், லட்சுமிக்கு என்ன தெரியும்?
இப்படியே ஒவ்வொரு நாளும் அந்த பக்கத்துல உள்ள பிளாஸ்டிக் கவர் எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சது லட்சுமி. திடீரென ஒரு நாள் ராமமூர்த்தி வீட்டு முன்னாடி ஒரே மக்கள் கூட்டம். அன்னைக்கு அதிர்ச்சியில உறைந்த ராமமூர்த்தி தான் இன்னைக்கு வரைக்கும் அப்படியே இருக்காரு. தன்னோட லட்சுமி இறப்புக்கு பிளாஸ்டிக் கவர் தான் காரணம் அப்படிங்கிற உண்மை அவரோட மனசுல ஆழமா உறைஞ்சதுனால பிளாஸ்டிக் கவர் யாராவது பயன்படுத்துவதை பார்த்தாலே பயங்கரமா கோவப்படுவாரு. அந்த கோபத்தின் வெளிப்பாடுதான் இன்னைக்கு நடந்தது. என்ன மன்னிச்சிருங்க ராமமூர்த்தி அண்ணன், உங்களை கை நீட்டி அடிச்சிட்டேன். இனி நான் அந்த பிளாஸ்டிக் கவரை யூஸ் பண்ண மாட்டேன்னு மன்னிச்சிருங்க அண்ணன்.